ஹலோ மக்களே, ஐயனார் துணை அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வானதி தேவையில்லாத வார்த்தைகளை பேசிகிட்டு இருக்கிறதுனால ரொம்பவே கோவம் வந்துடுது நடேசனுக்கு. ஏமா நீலாம் இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமா? இந்த குடும்பத்துக்காக நீலாம் இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியுமான்றாங்க. சும்மா தேவையில்லாமல் அனாவசியமாக பேசிகிட்டு இருக்க, ஒழுங்காக இங்கிறது போ அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை நான் இப்போ என்ன சொல்ல வரேன், நீ என்ன சொல்ல வந்தால் என்ன, ஒழுங்காங்கிறது போய்டு அப்படின்ட்டு மாற்றி ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து வேறு மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க நம்மளுடைய வானம் தெரிஞ்சுட்டு. அதுக்கப்புறம் சோழன் இங்கே பாரு, வாயை முடிட்டு போய்டு, சும்மா தேவையில்லாமல் நீரா பற்றி பேசிட்டு இருந்தால் அவ்வளோதான். ஓ நீங்கள் என்ன உண்மை தொட்டு தாலி கட்டினீங்களா? சும்மா ஒரு ஃபேக் மேரேஜ்க்கு இவ்வளோ சீன் போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்றாங்க. அப்படியே பாண்டியா போக சொல்லிடுவாங்க. அவர் பாண்டியன் வந்து வானதி தேவையில்லாமல் பேசாது, இதுக்காக நீ வந்துடுறாங்க, என்ன சும்மா ஆள் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்கன்னுவாங்க. அப்புறமா நிலாவுக்கு பாண்டியன் சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாலும் ஒரு கட்டத்தில் வானதி வந்து நிலாவையும் பாண்டியனை கம்பேர் பண்ண பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு மாதிரி தப்பாக பேசவும் உடனே கோவப்பட்டு பாண்டியன் வந்து வானதி கன்னத்திலே அடிச்சிடறாங்க. இவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்க, வெளியே போடின்னு சொல்லிட்டு வெளியே விட்டு துரத்தி விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா சாரிங்க என்னை மன்னிச்சிருங்க, அப்படி பேசியிருக்க கூடாதுன்னுவாங்க. நிலா அழுதுகிட்டே உள்ளார போயிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து நடேசன் நம்மளோட சோழன் சேரன் எல்லாரும் பாண்டியன் வந்து ஏன்னா அந்த பொண்ணு இப்படி பேசிச்சு, பாவண்டா நிலா அப்படின்றாங்க. நிலாவை நினச்சி எல்லாம் கவலைப்படுறாங்க. வானதி பேசினதை யாராலும் ஏற்றுக்க முடியல. அதோட இந்த ப்ரெமோ முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.